பிரச்சாரத்துல பேசி ஒரு ட்ரோல்ல சிக்கியிருக்காரு நம்ம கமலஹாசன். அப்படி என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? சட்டப்பேரவை தேர்தல்ல உதயநிதி ஸ்டாலின் வெற்றி பெற்றா நான் வெற்றி பெற்றதா அர்த்தம்னு மக்கள் நீதி மய்ய தலைவர் கமலஹாசன் தெரிவிச்சிருந்த நிலையில திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரிச்சு மக்கள் நீதி மய்ய தலைவர் கமலஹாசன் சென்னையில நேற்று பிரச்சாரம் மேற்கொண்டாரு. சென்னையில சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில போட்டியிடுற துணை முதல்வர் உதயநிதியை ஆதரிச்சு அவர் பேசும்போது, தமிழகம் வெல்ல வேண்டும் என்பதற்காக நான் இங்க வந்திருக்கேன். எனக்கு மக்களுடைய குணம் தெரியும். இதே ஆட்சி அமைய வேண்டும் என்பது நம்மளுடைய விருப்பம், முக்கியமா என்னோட விருப்பம். நாட்டுல நிலவர அரசியல் சூழல்ல உங்கள் வாக்கு தமிழகத்திற்கானது மட்டும் கிடையாது, நாட்டுக்கானதும் தான். தமிழகமே இப்போ தனி கோட்டையா நின்று இந்தியாவுக்காக சண்டை போட்டுட்டு இருக்கு. அதுல முன்னணியில நிற்கிற வீரர் துணை முதல்வர் உதயநிதினா மிகையாகாது. அவருடைய பெயரை சொல்லும் போதே குதூகலமா இருக்கு. நான் இதற்கு முன்னாடி இதே வீதியில வந்திருக்கேன். அன்று பார்த்ததை விட தற்போது சிறப்பா இருக்கு. மேலும் இங்க கூடியிருக்க மக்கள் நீதி மய்ய தொண்டர்கள் ஆதாயத்திற்காக இல்ல, நாளை தமிழகம் சிறக்க வேண்டும் என்பதற்காக வந்திருக்காங்கன்னு பேசியிருக்காரு. இவர் பேசின விஷயம் வைரலாகவே மக்கள் மத்தியில கமெண்ட்கள் அதிகரிச்சுட்டு வருது. அதாவது, நீங்க மாறலாம், ஆனா பெயிண்ட் டப்பாக்குள்ளேயே விலக கூடாது சார் அப்படின்னு சிலர் கமெண்ட் அடிச்சுட்டு வராங்க. இவருடைய மாற்றம் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.